ஸ்பிரிச்சுவலா இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யார் ஸ்பிரிச்சுவல்ல இல்லைன்னு கேட்கிறேன். நீங்க நிறைய பேர் பாருங்க, இறைப்பாதையில போறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, வெளியே தேடிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தையும். நீங்க ஒரு விஷயத்தையும் வெளியே தேட 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 அது அகண்டு விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். நான் சொன்னது கூட ஏத்துக்கணும்ன்ற கிடையாது. நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, உங்களுக்கு இறைவன் ஒன்று கொடுப்பாரு. இங்க எல்லாமே இப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு. எதை பார்த்தாலும் கையெழுத்து கும்பிடணும் அப்படின்னா தான் அந்த இறை தன்மையை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அழைக்கிறான் மாதவன். இருபத்தி நாள் வேக்கப் சேலஞ்ச் அடுத்து January 1 to January 21 வரைக்கும் நடக்க இருக்குது. இது 21 நாள் நடக்க இருக்குது. நெக்ஸ்ட் 10 days சந்திர விபூஷணம் சொல்லக்கூடிய சேலஞ்சும் நடத்த இருக்கிறோம். அது ஈவினிங் கிளாஸாக நடக்கும். காலையில 5 to 6 வேக்கப் சேலஞ்சும், சாயங்காலம் 8 to 9 இந்த சந்திர விபூஷண சேலஞ்சும் நடக்க இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. யார் யாரெல்லாம் இந்த சேலஞ்சில் கலந்துக்கிட்டு இந்த சேலஞ்சை முழுவதுமாக கம்ப்ளீட் பண்றீங்களோ அந்த வின்னர்ஸோட லிஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சீக்கிரமா ரிஜிஸ்டர் பண்ணீங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான். என்னன்னா, பெரிய பெரிய உபதேசங்கள்லாம் அழகாக அந்த ஒரு 5 மினிட்ஸோட சாங்லேயே முடிஞ்சிருச்சு. என்ன ஸ்டார்டிங்கு? ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல. பிரச்சனை என்னன்னா, ஆன்மீகம் சொல்லிக்கிறோம், ஸ்பிரிச்சுவலா இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யார் ஸ்பிரிச்சுவல்ல இல்லைன்னு கேட்கிறேன். ஸ்பிரிச்சுவல்லாம் என்ன? ஸ்பிரிச்சுவல்லாம் என்ன? எப்படி நீங்க ஸ்பிரிச்சுவல் பாதையில இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ நம்ம எதை வச்சு நம்ம ஸ்பிரிச்சுவல் பாதையில இருக்குன்னு சொல்லி டிஃபைன் பண்றோம். எல்லாருமே அந்த பாதையில தான் இருக்காங்க, தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் அந்த பாதையில தான் இருக்கும். என்ன வேற மாதிரி நம்ம கொஞ்சம் குயிக்கா டிராவல் பண்றதுக்காக நம்ம வேற மாதிரி டிராவல் பண்றோம். ஒரு ஆத்துல அடிச்சு செல்லக்கூடிய ஒரு மரம், ஏதோ ஒரு கட்டைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அதுல போகக்கூடிய எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே கடைசியில போய் சேரக்கூடிய இடம் எதுவாக இருக்குதுன்னா அதோட டெஸ்டினேஷன் போய் கடல்ல கலக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளும் அதில் தான் போய் கலக்க போகிறோம். எல்லாரும் அந்த பாதையில் தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, யாருமே இங்கேருந்து விலகிலாம் போகல. இருக்கு, பட் அவங்க ஸ்லோவான ஒரு ப்ராசஸில் வராங்க. கொஞ்சம் நம்ம வேகமாக போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அவங்களுக்கும் நம்மளுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்ன, இது கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது. இப்போது ஒரு ஆற்றுல அடிச்சுட்டு போகக்கூடிய ஒன்று கஷ்டங்கள் இருக்கும். எல்லா மரக்கட்டையும் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்கும். அதுக்கப்புறம் திரும்ப அங்கே ஒரு டேர்ன் ஆகும், திரும்ப இப்படி போய் ஒரு அடி வாங்கும், திரும்ப அது போய் கடல்ல கலக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டைம் ஆகுது. என்ன இப்போ அப்படின்னா, நம்மளுக்கும் அடி உண்டு. எப்படி ஸ்பிரிச்சுவல் பாதையில் போறவங்களுக்கும் அடி உண்டு. என்ன அப்படின்னா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வரும்போது சுகமா அடி வாங்குவோம். புரியுதா? அக்செப்டன்ஸ். அது தெரிந்து கொள்ளும் போது, ஏன்னா அங்கேயும் கர்மம் இருக்கு, இங்கேயும் கர்மம் இருக்கு. இந்த கர்மம் நீங்க கழித்து தீர்க்க போறீங்க, அப்ப அடி நம்மளுக்கும் இருக்கு. என்ன, சுகமா நான் ஏத்துக்கிறேன் போது சுகமா அடி விழுது, அவ்வளவுதான். மற்றபடி அடி விழுகிறது உண்மைதான். அது ஏத்துக்கணும் போது எப்படி இருக்கும்னா பெயின் கம்மியா இருக்கும். எல்லாருமே அந்த பாதையில இருக்கும். என்ன, ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு சூழல்ல அவங்களும் போய் அந்த இடத்தை அடைய தான் போறாங்க. இது ப்ராசஸ் ஏன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? அப்போ எல்லாருமே அந்த பாதையில தானே போகிறாங்க, அப்புறம் ஏன் நான் ஏன் இதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரமாக கழிக்கிறதுக்கும் இறைவன் அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாரு. இறைவன் எதுக்கு உதவுறாரு அப்படின்னா, உங்களோட கர்மங்களை சீக்கிரமாக கழிக்கிறதுக்கு உதவுறாரு. இப்போ ஒரு விஷயத்த பண்ணிடுறீங்க, ஒரு அடி ஒருத்தன் அடிச்சிடுறான், இல்லை ஒரு அடி நீங்க ஒருத்தனை அடிச்சிடுறீங்க, இமீடியட்டா அவனும் உங்களை திரும்ப அடிச்சிட்டானா முடிஞ்சு. அடிக்கலன்னு வைங்களேன், இது வேற மாதிரி வரும். அடிக்கலன்னு இது வேற மாதிரி வரும். அப்போ என்னன்னா, இப்போ நீங்க இறைப்பாதையில போறீங்க அப்படின்னா, ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறத நம்ம அதிகமா பார்க்குறோம்? நீங்க நிறைய பேர் பாருங்க, இறைப்பாதையில போறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அவங்களுக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி கொடுத்து அதை கழிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட இயற்கை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நடக்கும். ஏன், அது முடிச்சாதான் போக முடியும், அது முடிக்கலன்னா போக முடியாது. அப்ப என்ன, இங்க ஒரு விஷயமே தெரியல, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல, இறைவன் யாருன்னு தெரியல. முன்னாடி நேற்று சொன்ன மாதிரி மகாவதார் பாபாஜியே எடுத்துட்டு நம்ம முன்னாடி உட்கார வச்சாலும், அதே மாதிரி ஒரு கெட்டப்ல போட்டு உட்கார வச்சாலும் அதை நீங்க நம்ப போறது கிடையாது. சிவபெருமான கூட்டிட்டு அதே மாதிரி பிறை நிலா வச்சு மேல இருந்து நீர்வீழ்ச்சியோடையோ இல்ல அதே மாதிரி புலித்தோலோடையோ அப்படி உட்கார வச்சாலும் நீங்க நம்ப போறது கிடையாது. நம்பிடுவீங்களா? நீங்க இதே மாதிரி ஒரு கெட்டப் போட்டுட்டு நீங்க உட்கார வைக்கிறேன், சிவபெருமானே தான் வந்திருக்கிறாரு, உண்மையாவே சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு, கெட்டப் போட்டுலாம் இல்லை. நம்புவீங்களா? என்ன கேள்வி வரும் நம்மளுக்கு? காலங்காத்தால இவ்வளவு அடிக்கிற இது இல்லை, கோட்டு சொட்டு போட்டு வராம, இல்ல ஜர்க்கின் எதுவும் போட்டு வராம அவர் பாட்டுக்கு புலித்தோலை போட்டார், தோணுமோ தோணாத?
அப்ப என்னன்னா நம்ம அவரை பார்த்தாலும் நம்ப போறது கிடையாது, அது என்னன்னா உள் தன்மையில இருக்கு. அப்ப நம்ம உள் தன்மையை தான் ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப நம்ம வெளியே இருக்கிறவங்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கோம், வெளியே தேடிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தையும். நீங்க ஒரு விஷயத்தையும் வெளியே தேட 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 அது அகண்டு விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். எத்தனை இடத்துல நீங்க வெளியே தேடக்கூடிய விஷயங்கள் போக போக நின்னு போகும். வெளியே தேட ஆரம்பிச்சீங்கன்னா அகண்டு விரிஞ்சு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு பூமியை பத்தி படிக்கிறோம், நாளைக்கு பூமியோட துணைக்கோள் சந்திரனை பத்தி படிக்கிறோம், அடுத்த நாள் எதை பத்தி படிப்பீங்க? செவ்வாய் கிரகத்தை பத்தி படிப்பீங்க. அதுக்கடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, சனிக்கோள் வரைக்கும் போறீங்க. அதுக்கப்புறம் இது ஒரு மில்கிவே கேலக்சியில இது ஒரு பார்ட்டு. இன்னும் எத்தனை மில்கிவே கேலக்சி இருக்கு, எத்தனை விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, போய்கிட்டே இருக்கும். இந்த மலைகள் உருவான விதம் தெரியுமா உங்களுக்கு? உருவாயிருக்கும். நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ இந்த இயற்கை எவ்வளவு அழகானதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. மயிலுக்கு இந்த கழுத்துல ஒரு கலர் இருக்கு, பாத்திருக்கீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 84 லட்சம் யோனி பேதங்கள் சொல்லி சொல்றாங்க. நம்மளோட 84 லட்சம் யோனி பேதங்கள்ல இருந்துதான் நம்ம வரோம். மனிதன்றது ஒன்று. இந்த மாதிரி மொத்தம் இப்போ எத்தனை இருக்கு பார்த்துருக்க முடிஞ்சதா நம்மளால? எத்தனை மிஞ்சி போச்சுன்னா பார்த்துருப்போம். இயற்கையை இப்போ ஆராய்ச்சி பண்ண போய்கிட்டே இருக்கும். கடல் கடியில் நீங்க போய் பார்த்துருக்கீங்களா? நான் கடல் கடியில் போய் பார்த்துருக்கேன். ஸ்கூபா டைவ் போய் பார்க்கும்போது 1/2 மணி நேரம் தண்ணிக்கு கீழே தான் இருந்தேன். அந்தமான்ல வாட்டர் கீழே, சீ லெவல் கீழே தான் இருந்தோம். அப்போ இருக்கும்போது அங்க பார்க்கும்போது தான் தெரியுது எப்படிப்பட்ட உயிரினங்கள்லாம் இருக்கு. ரொம்ப அந்தமான்ல டீப்பா டிராவல் பண்ணி போகும்போது நடுவில் நிறைய உயிரினங்கள் பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியும், எப்படிப்பட்ட ஒரு உயிரினம் இருக்குதுன்றது தெரியாது. அப்ப எத்தனை விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி இதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். அப்ப அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல இது எதுவுமே புரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு உள்ள தேட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எப்படி இருக்குன்னா, இங்க அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் சமமாக இருக்கிறது. என்னன்னா இப்ப நீங்க அங்க தேட ஆரம்பிக்கிறத விட்டு உள்ள தேட ஆரம்பிச்சீங்கன்னா இதுக்கான பதில் கிடைக்கும். இங்க நீங்க தேடி போனீங்கன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இயற்கை யாரும் முழுவதுமாக தெரிஞ்சு கொண்டவங்க யாரும் கிடையாது. தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு போவாங்களே தவிர முழுமையாக ஆராய்ச்சியில பண்ண முடியாது. அப்ப எதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட உள்தன்மையை ஆராய்ச்சி பண்ணணும். நான்றது என்ன அப்படின்றத ஒன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விளங்கல. இப்ப எப்படி மதத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். நான் ஃபாலோ பண்றது பெருசு. இப்போ நீங்க வள்ளலார ஃபாலோ பண்ணி வள்ளலார போற்ற மாட்டீங்க. வள்ளலார ஃபாலோ பண்றேன், அப்ப நான் சரியானாலும் அப்ப நான் ஒரு கொள்கையை எடுத்துட்டு வாழ்றேன் இல்லையா, அந்த கொள்கைக்கு பின்னாடிதான் நீங்க போயிட்டு அங்க சண்டை போடுவீங்களே தவிர வள்ளலாருக்காக சண்டை போட மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, நல்லா அது டீப்பா யோசிச்சிங்கன்னா புரியும். இப்போ திருமாறன் ஒரு ஆன்மீகத்தை பத்தி பேசுறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஆன்மீகத்தை யாரோ ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. திருமாறனுக்கு சப்போர்ட் பண்ணல, திருமாறன் பேசிய அந்த வார்த்தைக்கு சப்போர்ட் பண்றாங்க. திருமாறன் வேற மாதிரி பேசினா திருமாறனுக்கு சப்போர்ட் வராது. புரியுது என்ன சொல்றது? அப்ப என்னன்னா, ஒரு வள்ளலார ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், ராகவேந்திரரை ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், மகாவதார் பாபாஜி ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், யாரை ஃபாலோ பண்றவங்களா என்ன இருக்கட்டும், அவங்க எதை தெரியுமா, அவங்க ஒரு கொள்கை எடுத்திருக்காங்க இல்லையா, இதுக்கு பின்னாடியும் அது மறைப்பொருளாக மறைந்திருக்கு. எப்படி? நீங்க எடுத்துட்ட கொள்கையை நான்ற தன்மைக்குள்ள உள்ளடக்கி அதை பெருமையாக நீங்க இங்க பாக்குறீங்க, அதனால நீங்க அதை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்க வச்சிருக்கிறதும் தெரியும், தவறுன்றது தெரியும், ஆனா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அவ்வளவுதான். அப்போ ஒரு கொள்கையை எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியே போக முடியல. வெளியே போனா டோட்டலா என்னடா, ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கையை சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க, இன்னைக்கு மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவலா நீங்க டிராவல் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இங்க சொல்லப்பட்டதெல்லாம் சொல்லப்பட்டது உங்களுக்கு. நீங்க என்ன உணர்ந்தீங்க? நான் சொன்னது கூட ஏத்துக்கணும்ன்றது கிடையாது. நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, உங்களுக்கு இறைவன் ஒன்று கொடுப்பாரு. இங்க எல்லாமே இப்படி ஓடிட்டு இருக்கு. இங்க எல்லாமே இப்படி ஓடிட்டு இருக்கு. நீங்க உட்காந்து உங்களோட ஃப்ரீக்வன்சியை திருப்பினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரிசீவ் ஆகும். நீங்க வேணா எடுத்து வச்சு பாருங்க, எல்லா மகான்களும் சொன்னதுக்கு எடுத்துட்டு எல்லாமே சேமா தான் இருக்கும், வித் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அவங்களோட புரிதலுக்கு தகுந்தாற் போல சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லா மேட்டருமே ஒன்னாதான் இருக்கும். எல்லா மேட்டருமே ஒன்னாதான் இருக்கும். எதை வேணா எடுத்து பாருங்க. எனக்கு புரியும் போது ஒரு எக்ஸாம்பிள்ல புரியுது. நான் இங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்தாற் போல சில விஷயங்களை பேசுவேன். என்ன இப்போ இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா இங்க இருக்கிற சூழலுக்கு தகுந்தாற் போல ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவேன். இன்னொருத்தவங்க எழுதுனாங்கன்னா அங்க இருக்கிற சூழலுக்கு தகுந்தாற் போல ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவாங்க. ஆனா எல்லா தன்மையும் ஒண்ணுதான். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ரிலீஜியஸா போய் மாட்டிக்கிறோம். எத்தனை பேர் ரிலீஜியஸா இருக்கீங்கன்றது தெரியாது. பட் புரிஞ்சுக்குங்க, என்ன அல்லாவை தான் வணங்குவேன், சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவேன், முருகரை மட்டும்தான் வணங்குவேன், இப்படி கிடையாது. எல்லாம் டிஃப்ரெண்டான தன்மையில இருக்கே தவிர எல்லாம் ஒரு பொருளாக தான் இருக்கு. அப்ப இது என்னன்னா போய் மாட்டிக்கிறோம். என்ன, நான் கடவுள்கிட்ட படைச்சதை சாப்பிட மாட்டேங்க, நான் மசூதிக்கு மட்டும்தான் போவேன், நான் சர்ச்சுக்கு மட்டும்தான் போவேன், இதெல்லாம் பார்த்தா கூட எனக்கு கையெடுத்து, எதை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னா தான் அந்த இறை தன்மையை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
இது இப்படி இருக்கிற மனிதர்களுக்கே நம்ம எப்படின்றோம் அப்படின்னா, அப்போ ஒருத்தருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார், எல்லாரையும் கையெடுத்து கும்புற அளவுக்கு தான் நம்ம பார்க்கணும். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.